அந்த காயத்ரி அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க ரத்தத்துல கலந்துருப்பா. என் பக்கம் கொஞ்சமாச்சும் அவங்க கவனத்தை திருப்பறதுக்கும் என்ன நினைக்க செய்யறதுக்கும் தான் அன்னைக்கு நான் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தேன். ஆனா என்னோட லட்சியம் என்னைக்குமே ஒண்ணுதான் கவிதா. நான் என் சூர்யாவோட வாழணும். அதுக்கு அந்த காயத்ரி அந்த வீட்டுல இருக்க கூடாது. புரியுதுங்க. உன்னை நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு வெளியில எடுக்கிறதுக்கு ஒரே காரணமும் அதுதான். ஏன் சார்பா நீ அந்த வீட்டுக்கு போற. உன் பெரியப்பாவுக்கு உன் மேல இருக்கிற அனுதாபத்தை பயன்படுத்தி வீட்டுல எல்லார் கூடயும் பழக ஆரம்பிக்கிறேன். எப்படியாச்சும் காயத்ரி அந்த வீட்ல இருந்து துரத்தி அனுப்புறேன். கண்டிப்பா செய்றேன். இன்ஃபேக்ட் என் அண்ணனே அவ மேல கொலை வெறியில இருக்கான். அவளாலதான் அன்னைக்கு எங்களால அந்த தர்மலிங்கத்தை ஒன்னும் பண்ண முடியாம போயிடுச்சு. எனக்கு அந்த கதையெல்லாம் வேண்டாம் கவிதா. இங்க பாரு, நான் உனக்கு கொடுக்க போற வேலை காயத்ரிய வெளியில துரத்துறது மட்டும்தான். அந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் அவளை வெறுத்து ஒதுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அத நீ செய். அவ போன அடுத்த செகண்ட் நான் அந்த வீட்டுக்கு வருவேன். அப்படி நான் வந்துட்டேன்னா இந்த கேஸையே ஒண்ணுமில்லாம ஆக்கி உன்னை நிரந்தரமா நான் வெளியில கொண்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் அண்ணனை வெளியில எடுக்கிறது ரொம்ப ஈஸி. சரிங்க, எங்களுக்காக நீங்க இவ்ளோ மெனக்கெடுறப்போ உங்களுக்காக நான் இதை செய்ய மாட்டேனா? கண்டிப்பா செய்றேன். நான் வெளியில வந்த மறுநாளே அந்த காயத்ரி அங்க இருந்து துரத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். That's good. நாளைக்கு அப்ப நீ வெளியில வர. குட் மார்னிங் சார். ஆக்சுவலாக நம்ம ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பி போயிட்டு இருந்தேன். நீங்கள் அர்ஜென்ட்டாக வர சொன்னதுனால வண்டியை திருப்பிட்டு அப்படியே இங்கே வந்துட்டேன் சார். உட்காருங்க தண்டபாணி. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும் சார். என்ன விஷயம் சொல்லுங்கள். இத பாருங்க தண்டபாணி, நான் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கேன். தயவு செஞ்சு அதை கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. அவளை எங்க வச்சிருக்கீங்க? ஐ மீன் எங்க மறைச்சி வச்சிருக்கீங்க? அவன்னா நீங்க யார சொல்றீங்க? எனக்கு புரியல சார். நோ, உங்களுக்கு புரியும். தயவு செஞ்சு சுத்தி வலிச்சு என்ன ஏமாத்த நினைக்காம உண்மையை சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதா. நீங்க கையில கேக்குறீங்களா சார்? யூ, அவ கையில் இல்லையா? சும்மா கடுப்பேத்திட்டு இருக்காத. இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க அவளை? சார் இந்த பாருங்க, நீங்க சொன்னதே தான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை உண்டு சார். நீங்களும் அதை கெடுத்துக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. கையில நீங்க தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்கன்றது தெரிஞ்சு நானும் ரேணுகாமாவும் அவளை தேடுறதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடா அண்ணா நாங்க மறைச்சு வச்சிருக்கோன்னு ஒரு புது கதையை சொல்றீங்க. என்ன சார் நினைச்சிட்டீங்க உங்க மனசுல? விளையாடுறீங்களா? இப்படியெல்லாம் கேட்டா நாங்க கன்ஃபியூஸ் ஆகி இந்த விஷயத்தை இதோட விட்டுருவோம்னு நினைக்கிறீங்களா? முடியாது சார். நீங்க அந்த பொண்ணை எங்க மறைச்சு வச்சிருந்தாலும் சரி, நாங்க தேடி கண்டுபிடிச்சே தீருவோம். அவளை நிக்க வச்சு நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கலனா என் மனசு ஆறாது சார். தாலி கட்டின புருஷனையே பிளாக்மெயில் பண்ணி பணம் முடுங்குறான்னா அவ எப்பேற்பட்ட தில்லாலங்கடியா இருப்பா? நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவளுக்கு பயந்துகிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை சார். ரேணுகாமா அவங்க கழுத்துல தொங்குற தாலிக்கு பயந்து போராடிட்டு இருக்காங்க. நான் உங்க உப்ப தின்னன்ற விசுவாசத்துக்காக அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கேன் சார். ஆனா கண்டிப்பா அவளை கண்டுபிடிச்சே தீருவேன் சார். நீங்க என்ன டுஸ் பண்ண பார்த்தாலும் எங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது சார். நான் வரேன் சார். இவங்களும் மறைச்சு வைக்கலனா அப்படி அவ எங்க தான் போயிருப்பா? யார் அவளை காப்பாத்திருப்பாங்க? ஏங்க இன்னொரு சப்பாத்தி வைக்கட்டா? இல்லம்மா, எனக்கு போதும். வெச்சுக்கோங்கப்பா. ஏன் வர வர சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா, நீ நல்லா சாப்பிடுமா. காயத்ரிக்கு என்ன வேணும்னு கேட்டு வை. காயத்ரி இல்லம்மா, எனக்கு எதுவும் வேணாம்.
உனக்கு வைக்கட்டா? போதுமா? பா உனக்கு வேணாமா? சப்பாத்தி. என்னப்பா யோசனை பலமா இருக்கு? என்னன்னா சொல்லுங்களேன், நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க மாமா, என்ன ஆச்சு? கேஸ் ஹியரிங்க்கு வருதுமா. கேஸா? என்ன கேஸ்பா? சந்திரன் கவிதா மேல போட்டிருக்க கேஸ் தானே? கரெக்ட் தானே மாமா? என்னப்பா இது? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. என் மனசு கிடந்து அடிச்சுக்குது. இதை நான் மறுக்க விரும்பல. 1000 தான் இருந்தாலும் என் தம்பி பிள்ளைங்க. உனக்கும் வனிதாவுக்கும் அவங்க 2 பேரும் தம்பி தங்கச்சி முறை. என் தம்பி நல்லா இருந்து, அவன் குடும்பம் நல்லா இருந்து, எல்லாரும் ஒத்துமையா இருந்திருந்தோம்னா இந்த பிரிவு, தவிப்பு, தள்ளி போற மனப்பான்மை, விலகல், இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லாம இருந்திருக்கும். காலம் ஏந்தா சில பேரை இப்படி பிரிச்சு போடுதுன்னு தெரியல. காலம் பிரிச்சு போடலப்பா, கொழுப்பு பிரிச்சு போட்டிருக்கு. திமிரு பிடிச்சாலஞ்சா இதுதான் கதி. இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அப்படி சொல்லாத சூர்யா. அவங்க என்னடா பண்ணுவாங்க? பாவண்டா அவங்க. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாத வயசுல இருந்து அவங்க பாட்டி அவங்களை எடுத்து வளர்த்திருக்காங்க. ஒரு வார்த்தை அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, அட சொல்லி இருக்க கூட வேணாம்பா, யார்கிட்டயாவது அவங்க சொல்லி அவங்க மூலமா எனக்கு தகவல் வந்திருந்தா கூட ஓடி போய் நான் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து நானே வளர்த்திருப்பேன்பா. இப்ப நினைச்சு பார்த்து என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே. அந்த பாட்டி கிழவிக்கு என் மேல என்ன கோபம், என் மேல என்ன வெறுப்பு, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என் தம்பி கல்யாணத்துல தான் அவங்கள நான் கடைசியா பார்த்தது. அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அத சொல்லுங்க. சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் மேல பழிய போடுற மனசு என்னங்க மனசு? கரெக்டா சொன்ன. காரணமே இல்லாம இவங்க தான் இந்த தப்ப செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறதே அவ்வளவு கேவலமான பிஹேவியர். இது எல்லாத்துக்கும் மேல அவங்க வீட்டு மாப்பிள்ள குடிச்சு கூத்தடிச்சு சொத்தை எல்லாம் அழிச்சாருன்னா அதுக்கு அப்பா தான் பொறுப்பா? உன் கோவம் எனக்கு நல்லா புரியுது வனிதா. ஆனா உண்மையிலேயே அந்த கிழவியோட மனசு என்ன நினைச்சது, ஏன் என்ன தப்பா நினைக்க தோணுச்சு, என்னால புரிஞ்சுக்க முடியல. அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசணும்னு ஆசைப்படுறமா. ஆனா இது வேணுமா, தேவையான்னு என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. 2வது, இனி என்னத்தை போய் சாதிக்க போறோன்ற எண்ணமும் இருக்கு. அதுக்கு அவசியமே இல்லப்பா, விட்டு தொலைங்கல. இத பாருங்க, இந்த சந்திரன், இந்த கவிதா, இந்த கிழவி, இவங்க பேச்சுல இனிமேல் எடுக்கவே எடுக்காதீங்கன்னு சொல்றேன். காயத்ரி கிட்ட நான் எப்படி சுப்புவை பத்தி பேசாதேன்னு சொல்றேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கும். எப்படி சூர்யா உங்களால இப்படி பேச முடியுது? உங்க உதாரணம் எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கே தெரியும்ல. ஆனா நீங்க யோசிக்க மறுக்கிறீங்க. இத பாரு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் கரெக்டா தான் யோசிச்சுட்டு இருக்கேன், கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். இல்ல சூர்யா, கண்டிப்பா இல்ல. சுப்புவ என்னால மறக்க முடியாது, நிராகரிக்க முடியாது, ஒதுக்கி தள்ள முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சேதான் திரும்ப திரும்ப நீங்க சுப்புவ பத்தி நான் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்ப அதேதான் உங்க அப்பா விஷயத்திலயும் நீங்க சொல்றீங்க. எப்படி உங்க அப்பாவால அவரோட தம்பி பிள்ளைங்க விஷயத்துல தலையிடாம இருக்க முடியும்? நீ சொல்றது புரியுது காயத்ரி. ஆனா இதெல்லாம் நமக்கு தேவையான ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பாரு. தம்பி என்னடா விடியல தூங்கிட்டு இருக்க? ஆபீஸ் போகணுமா? ஆபீஸ்லாம் போக முடியாதுப்பா, அது ஒரு ஃப்ராட் ஆபீஸ்ப்பா. அப்படிதான் சொல்லக்கூடாதுப்பா, ஆபீஸ் கிளம்பா. முடியாதுப்பா, அந்த ஆபீஸ்லாம் போக முடியாதுப்பா. மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லுப்பா. அப்படிலாம் லீவ் சொல்ல முடியாதுடா தம்பி. ஏன்பா? நீ தான்ப்பா மேனேஜரே. நானும். என் பேரு சஞ்சய் ராமசாமி. ஆனா நான் பண்ற வேலைக்கு எனக்கு விகே ராமசாமினே பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா நான் ஹெச்ஆர்ல வேலை செய்யறேன். எவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் எல்லாரும் இவ்வளவு பாடுபட்டு இப்பதான் நிம்மதியா ஒன்னா சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நேரத்துல நம்ம குடும்பத்தை அழிக்க பார்த்தவங்கள போய் காப்பாத்துறதோ இல்ல அவங்களுக்காக கவலைப்படுறதோ இல்ல அவங்களோட திரும்பி சேரணுங்கிறதோ இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ சொல்றது சரிதாம்மா.
ஆனா இத எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதை என்னோட பலவீனம்னு வச்சுக்கேன். என்னால முடியலம்மா. அவங்கள பத்தி நினைக்காம இருக்க முடியல. நான் தான் சொல்றேனே, அந்த பாட்டி அவங்கள நல்லாவே கெடுத்து வச்சிருக்காங்க. அந்த பாட்டி நான் தான் கொலைகாரன், நான் தான் அவங்க அப்பா அம்மாவை கொன்னேன்னு சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க. இல்லனா அந்த குழந்தைங்க மனசுல அப்படி ஒரு கொலைவெறி வர வாய்ப்பு இருக்காமா? கேட்டியா? ஆனா அது சரியில்லைன்னு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு இல்லையா? நான் செய்யாத ஒரு தப்புக்கு என் தம்பி பசங்க என்ன தப்பா நினைக்கிறத என்னால தாங்கிக்க முடியலமா. நீங்க தாங்குங்க இல்ல தாங்காம போங்க, அத பத்திலாம் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அவங்கள தாங்கணும்னு மட்டும் தயவு செஞ்சு நீங்க நினைக்காதீங்க. அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அத்தை. மாமா பாவம், அவர் என்ன கேக்குறாரு? நாளைக்கு கோர்ட்ல கேஸ் வரப்போகுது, அது என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறது ஒரு தப்பா? பேப்பர்ல நியூஸ் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும், அது போதும். பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க சூர்யா. இதெல்லாம் பேப்பர்ல வருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? கோர்ட்ல ஒரு நாளைக்கு 100 கேஸ் வருது, எல்லாமா பேப்பர்ல வருது? இதெல்லாம் விதண்டாவாதம். மாமா நான் சொல்றேன், நீங்க கோர்ட்டுக்கு தாராளமா போயிட்டு வாங்க. இவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க கோர்ட்டுக்கு போறதால ஒன்னும் குடிமூழ்கி போயிடாது. வேணாம் காயத்ரி, கொஞ்சம் சொன்னாதான் கேளு. பேசாதீங்க சூர்யா ப்ளீஸ். இப்ப என்ன, மாமா கோர்ட்டுக்கு தானே போயிட்டு வர போறாரு, அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்ல. கேஸ் என்ன ஆக போகுது, என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க, அவங்க 2 பேருக்கும் எத்தனை வருஷம், என்ன ஏது, இவ்வளவுதானே. இதுக்கு மேல வேற என்ன இருக்கு? மாமா நீங்க தாராளமா போயிட்டு வாங்க, இவங்கள நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். இப்ப அந்த கவலையை மறந்துட்டு நிம்மதியா சாப்பிடுங்க. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் கவிதா, சந்திரன் இருவரில் காவலர் சந்திரசேகரனை கொலை செய்தது தானே என்று சந்திரன் ஒப்புக்கொண்டதால் இந்த வழக்கில் கவிதாவுக்கு ஜாமீன் வழங்குவதில் சிக்கல் ஏதுமில்லை என்று இந்த கோர்ட் கருதுகிறது. ஆனால் கவிதா இந்த வழக்கு முடியும் வரை சென்னையை விட்டு வெளியேறக்கூடாது என்று தடை விதிக்கிறது. கவிதா, கவிதா. ஐயா, முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணுங்க. உங்களை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம என் பேரங்கிட்டையும் பேத்திக்கிட்டையும் உங்க அப்பா மாமா கொன்னது உங்க பெரியப்பா தான்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டேன். விடுங்கம்மா, நான் இப்ப அதையெல்லாம் கேட்கிற மனநிலைமையில இல்ல. கவிதா, நான் தப்பு பண்ணலன்னு நீ புரிஞ்சுக்கிட்டேலம்மா, அத சொல்லுமா. ஏன் சார்பா நீ அந்த வீட்டுக்கு போற? உன் பெரியப்பாவுக்கு உன் மேல இருக்கிற அனுதாபத்தை பயன்படுத்தி வீட்டுல எல்லார் கூடயும் பழக ஆரம்பிக்க. எப்படியாச்சும் காயத்ரியை அந்த வீட்டுல இருந்து துரத்தி அனுப்பு. அம்மாடி, எனக்கு இது போதுமா, இது மட்டும் போதும். கவிதா, உன் பெரியப்பா உன் மேல இவ்வளவு பாசமா இருப்பார்னு நானே எதிர்பார்க்கலம்மா. என் பொண்ணு மாப்பிளையும் செத்துட்ட துக்கத்துல எனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு. என்னமோ கிறுக்குத்தனம், யாரோ என்னமோ சொன்னாங்கன்னு நீங்க தான் அவங்கள வந்து கொன்னுட்டீங்கன்னு. நான் தான் அந்த பேச்சை விடுங்கன்னு சொல்றேன். இது பாருங்க, எனக்கு என்னன்னா, என் தம்பி செத்துட்டதால கவிதாவையும் சந்திரனையும் யாரும் இல்லாதவங்க நினைச்சிடக்கூடாது. இவங்களுக்கு நான் இருக்கமா, நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். பெரியப்பா, உங்களை கொலை பண்ண துணிஞ்சவனா என்ன போய் எனக்கு நம்பவே முடியல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ ஒன்னும் சொல்ல வேணாமா. இத பாரு, நீ மட்டும் சரின்னு சொன்னா என் வீட்டுக்கு வந்து எங்க கூடயே தங்கிக்கலாம்.
நான் இருக்கமா உங்களுக்கு. இப்ப நீ ஜாமீன்ல தான் வந்திருக்க. கூடிய சீக்கிரம் உன்னை விடுதலை பண்ண எல்லா ஏற்பாடையும் நான் பண்றேன். அதோட சந்திரனையும் வெளியே எடுக்க முயற்சி பண்றமா. இந்த சொத்தை வச்சுக்கிட்டு நான் என்னமா பண்ண போறேன்? உங்களுக்கு உதவாத சொத்து எனக்கு எதுக்குமா? ஐயா, நீங்க அந்த கடவுள் மாதிரி பேசுறீங்க. உங்களை நான் மறக்கவே மாட்டேன். என் பேரனும் பேத்திக்கும் யார் இருக்கிறாங்க? யார் இவங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்கன்னு தான் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமே எனக்கு அந்த கவலை இல்லை. சத்தியமாமா இப்ப சொல்றேன். என் பொண்ணு வனிதா மாதிரி தான் இவளும் எனக்கு. டேய் தம்பி, என்னடா விடியல தூங்கிட்டு இருக்க? ஆபீஸ் போகணுமா? ஆபீஸ்லாம் போக முடியாதுப்பா, அது ஒரு ஃப்ராட் ஆபீஸ்ப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, ஆபீஸ் கிளம்பா. முடியாதுப்பா, அந்த ஆபீஸ்லாம் போக முடியாதுப்பா. மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லுப்பா. அப்படிலாம் லீவ் சொல்ல முடியாதுடா தம்பி. ஏன்பா? நீ தான்ப்பா மேனேஜரே. நானும். என் பேரு சஞ்சய் ராமசாமி. ஆனா நான் பண்ற வேலைக்கு எனக்கு விகே ராமசாமினே பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா நான் ஹெச்ஆர்ல வேலை செய்யறேன். நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் இவளை நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க கவலைப்படாம நிம்மதியா ஊருக்கு போயிட்டு வாங்க. கவிதா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பாட்டி. கேஸ் முடியற வரைக்கும் இந்த ஊரை விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தங்க இடம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருப்போமோன்னு பயந்தேன். ஆனா கவிதா, பேசிக்கிட்டு இருக்காம நீ முதல்ல கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். போயிட்டு வாமா. இந்த பாட்டியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். ஆனா உங்க பெரியப்பாவுக்கு நீயும் உன் அண்ணனும் பெரிய துரோகம் செய்யறீங்க அம்மா. ஆண்டவனோட புண்ணியத்துல தப்பா எதுவும் நடக்கல. அந்த நினைப்பு என்னைக்கும் உனக்கு இருக்கணுமா? இதுவரைக்கும் அவங்கள தப்பா நினைச்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா எப்படி பாசமா வாழ முடியும்னு யோசி. அதுதான் உங்க பெரியப்பாவுக்கு செய்யற பதில் மரியாதை. சரி பாட்டி, நான் கிளம்புறேன் பாட்டி. சரிம்மா, நல்லா இருமா. ஐயா, சரிம்மா, வரமா, நான் பாத்துக்கிறேன். என் பேரனையும் பேத்தியை நீங்க நீங்க ஒண்ணும் தான் கவலைப்படாதீங்க. பத்திரமா நான் பாத்துக்கணும்யா. பாத்துக்கிறேன். வரேன் பாட்டி. வாமா. கோமதி, வனிதா. என்னங்க? யாருங்க இது? என்ன கோமதி, இவ்வளவு உனக்கு அடையாளம் தெரியல? கவிதா, என் தம்பி பொண்ணு. இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன இப்போ? பாத்தியா காயத்ரி, இதுக்குதான் நான் அப்பாவை கோர்ட்டுக்கு அனுப்ப வேண்டாம்னு சொன்னேன். எப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்காருன்னு பாரு. அப்பா, தயவு செஞ்சு இவளை வெளில போக சொல்லுங்க. எதுக்குங்க இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன நோக்கத்தோட வந்திருக்கீங்க? இப்பவே சொல்லிட்டீங்கன்னா நாங்க முடிவெடுக்க வசதியா இருக்கும். அத்தை, ஒரு நிமிஷம் அத்தை, அமைதியா இருங்க. மாமா, என்னாச்சு? கோர்ட்ல ஜாமீன் கிடைச்சதா? ஏ காயத்ரி, என்ன கேள்வி இது? இவளுக்கு கோர்ட்ல ஜாமீன் கிடைக்காம நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கா? நீ கஷ்டப்பட்டு இவளையும் உங்க அண்ணனையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கலான்னா அது எங்க அப்பாக்கு பொறுக்காம பெயில எடுத்து கூட்டி வந்திருக்காரு. என்ன காரியப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் சூர்யா, அப்படி சொல்லாதடா. கவிதா பாவம், அவளுக்குன்னு யாருமே இல்லடா. ஜாமீன்ல தான் இப்ப வந்திருக்காளே தவிர விடுதலையாகி வரல. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எது வந்தாலும் இந்த ஊரை விட்டு இவ வெளியில போக கூடாதுன்னு கோர்ட் ஆடுற. வேணாண்டா, இவ போக்கிடே இல்லாத பொண்ணுடா. எங்க போய் தங்குவா? யார் கூட இருப்பா? உங்களுக்கு என்னங்க அத பத்தி அக்கறை?
நீங்க உயிரோட இருக்க கூடாதுன்னு நினைச்ச கொலகார பாவி அவ. இவள கூட்டிட்டு வந்து நம்ம வீட்ல தங்க வைக்க போறீங்களா? இத பாருங்க, இதுக்கெல்லாம் நான் சத்தியமா அனுமதிக்கவே மாட்டேன். அப்பா, இவ இந்த வீட்ல இருப்பானா? நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். வனிதா, நீயாச்சும் நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. கவிதா விவரம் தெரியாத பொண்ணு. ஏற்கனவே எத்தனையோ தடவை நாம இத பத்தி பேசிட்டோம். விஷம் மாதிரி இவ மனசுல என்ன பத்தின விரோத உணர்ச்சிய இவ பாட்டி தாமா ஏத்திருக்காங்க. இவ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காளே தவிர உண்மையிலேயே இவளுக்கு நம்ம மேலெல்லாம் விரோதம் இல்லமா. இது எங்களை நம்ப சொல்றீங்களா? அட அப்பா, அவ என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவளுக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது. தயவு செஞ்சு முதல்ல வெளில போக சொல்லுங்க. டேய் சூர்யா, ப்ளீஸ் பா, ப்ளீஸ். முடியாதுப்பா. நான் சொல்றது சூர்யா, ஏன் எல்லாரும் இப்படி டென்ஷனா பேசுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, 1000 இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு அவர் தம்பி மேல இருக்கிற பாசத்தை அழிக்க முடியுமா? அதுக்கு அவசியமும் இல்ல. தப்பா புரிஞ்சுக்கிறதுங்கிறது எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு விஷயம். என்னையே எடுத்துக்கங்க. நேத்து வரைக்கும் இந்த வீட்ல இருந்த அத்தனை பேரும் என்னை எவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன பாடுபடுத்தினாங்க. நான் அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டேனா? இத பாருமா, உன் விஷயம் வேறம்மா. நாங்க யாரும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கல. ஆனா சுப்பு ரொம்ப நெருங்கிட்ட காரணத்தினால அவளுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் எங்களுக்கு பெருசா இருந்தது. உன்னால சுப்புவோட வாழ்க்கை பாழா போயிடுமேங்கிற பயத்தினாலதான் உன்னை நாங்க அப்படிலாம் பண்ணோம். உன்னை பிடிக்காமலாம் ஒண்ணு இல்லம்மா. நாங்க வெளியில காட்டிக்கலனாலும் நீ எவ்வளவு நல்லவன்னு எங்களுக்கு தெரியாதா? ஏன் கோமதி, அதே விதியை இவ விஷயத்துல நீ அப்ளை பண்ணக்கூடாது? எனக்கு அது அவசியம் இல்லைங்க. என் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சவள கூப்பிட்டு வச்சு என்னால சாப்பாடு போட முடியாதுங்க.